இன்னைக்கு நம்ம தி கேஸ் புக் ஆஃப் ஹேரனோட எபிசோட் 8 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் எப்படி முடிச்சிருப்பாங்க, லாஸ்ட்டாக பார்த்தா அந்த மியூசியத்தில் இருந்த எல்லா சிலையுமே ஒரு மனுஷனோட உடம்புன்னு கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதுக்கடுத்து இங்கே பார்த்தா இவங்கெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க, இதெல்லாம் மனுஷங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்பதான் ஹேரன் சொல்லிக்கிட்டு இருக்கான், அந்த 3 தொலைஞ்சு போன பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல அவங்களோட சிலையாக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப இவ பார்த்துக்கிட்டு இருக்கா. லின் பார்த்துட்டு அந்த டேரக்டர்கிட்ட போய் கேட்குறா, இது மாதிரி இந்த சிலைங்களை பண்ணவங்களோட அட்ரஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அவங்கள பார்க்கலான்னு சொல்லிட்டு போகிறப்ப அதுக்கு முன்னாடி ஆரன் வேற சொல்கிறான், இதில் 4 சிலை இருக்குது, மேபி இருக்கலாம், அந்த எல்லுங்கிற ஒரு கலைஞர் வேற தொலைஞ்சு போயிட்டார்ல, அவராக கூட இதில் ஒன்று இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சரி நீங்கள் எல்லை கண்டுபிடிக்கிறத பற்றி பார்த்துக்கோங்க, நான் போய் இந்த சிலையை செஞ்சவங்கள போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு லின் ஓடி வந்துடுறா. லின்னும் ஏமியும் அந்த சிலை செஞ்சவனோட வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. உள்ளே பார்த்தா 4 அந்த சிலையோட தலைங்க இங்கே தான் இருக்குது, அப்போ நிச்சயம் இவ தான் கில்லர் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கப்போ மேலேருந்து அந்த பொண்ணு வந்துடுறா. வந்துட்டு என்ன பார்க்க வந்தீங்களா, என் கலைகளை பார்க்க வந்தீங்களா, என் கலைகள்லாம் ரொம்ப அற்புதமானது தெரியுமா, ஏன்னா அதுங்களுக்கு வாழ்க்கையே இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கா. தெரியும், நீ தான் இதெல்லாம் பண்ணனு எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப அவள் சிரிச்சுட்டு பார்த்தா அவள் முடியெல்லாம் பாம்பா மாறுது. இப்போதான் கட்டுறாங்க இவ மெடூசா, இவளை பார்த்தா தான் எல்லாம் சிலையா மாறிடுவாங்களே, அவ்வளோதான் இவங்க அவளை பார்க்கக்கூடாதுன்னு குனிஞ்சிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. நீ தான் இப்படி பண்ணியா, எல்லையும் இப்படி தான் மாற்றினியா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்க, அதெல்லாம் எனக்கு யாரும் தெரியாது, அழகாக இருக்கங்க எல்லாரையும் இப்படி தான் நான் சிலையா மாற்றுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. நீங்களும் ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்க, உங்களையும் நான் சிலையா மாற்ற போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. ஏமி தான் அவ கூட சண்டை போடுறப்போ ஒரு கட்டத்தில் அவளை பார்த்தோன்னே அவ்வளோதான் ஏமியை சிலையாக்கிடுறா. இங்கிருந்து லின்னும் நாகசேரா மட்டும் எப்படியாச்சும் தப்பிச்சா போதுன்னு ஓடிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே இங்கே ஆரனை கட்டுறாங்க. ஆரன் எல்லோட ரூமுக்குள்ள எதுவும் தடயம் கிடைக்குமான்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கான். தேடிட்டு இருப்பதான் அங்கே ஒரு பூ வாடி போயிருக்கும். அந்த பூ பேர் ப்ளூபெல். அதை பார்த்துட்டு ப்ளூபெல்லா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அவனுக்கு கனெக்ட் ஆகுது. சரின்னு சொல்லிட்டு அந்த ரூமை விட்டு கிளம்புறான். இது கண்ணாடிக்குள்ள இருக்கிற பையன் பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் பேரு சிசே. அவன் பார்த்துட்டு இந்த திருடி பொண்ணுகிட்ட தான் சொல்றான், இவன் தான் அப்பையிலேருந்து இவள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கானே. இது மாதிரி ஆரன் அங்கேருந்து கிளம்புறப்ப ப்ளூபெல்லுங்கிற ஒரு வார்த்தையை தான் சொல்லிட்டு போனான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவள்கிட்ட பேசிகிட்டு இருக்கப்பயே இங்கே லின்னுக்கு ஏதோ பிரச்சனைன்னு அவனுக்கு தெரிஞ்சிருது. உடனே இங்கே லின்னு கட்டுறாங்க, இவளா அந்த மெடிசா துரத்திக்கிட்டு இருக்கா, இவ சந்தைக்குள்ளெல்லாம் பூந்து ஓடிக்கிட்டு இருக்கிறா. பார்த்தா இந்த சிசே போகிற அந்த வண்டியில் இருக்க கண்ணாடி, ஜன்னல் கண்ணாடி, அந்த கண்ணாடியிலலாம் வழி சொல்லிக்கிட்டு இருக்கான், இந்த பக்கம் போ அந்த பக்கம் போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பயே கடைசியாக பார்க்குறா ஒரு முட்டு சந்து வெறும் குப்பைங்க தான் கிடக்குது. இவளா பயந்து போய் நின்றுக்கிட்டு இருக்கா. அடுத்த சீல பார்த்தா மெடிசாவும் அங்கே வந்துடுறா. பார்த்தா அந்த லின் பொண்ணை இங்கே காணும், எங்கே இருக்க, எங்கே பேருக்க போகிற, இங்கே தான் இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெடிசாவா சுற்றி தேடிக்கிட்டு இருக்கா. அப்போ அங்கே ஒரு அலமாரி இருக்கும். அதை பார்த்துட்டு இதுக்குள்ளதான் ஒளிஞ்சிருப்பான்னு சொல்லிட்டு அந்த மெடிசா போய் திறக்க பார்த்தா இவ உயரத்துக்கு ஒரு கண்ணாடி. ஆனால் மெடிசா ரொம்ப புத்திசாலி, கண்ணை திறக்கவே இல்லை, கண்ணை மூடிக்கிட்டு தான் திறந்துருக்கா. எனக்கு தெரியுமே இப்படிலாம் ஒரு ட்ராப் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பினா இங்கே ஒரு கண்ணாடி. சிசே அதுலேருந்து பேசுகிறா, எனக்கு தெரியும் நீ அந்த மாதிரி ட்ராப்லலாம் மாட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு. என்னன்னா இந்த லின் பொண்ணு அங்கே இருக்க கரடி பொம்மைக்குள்ளே போய் ஒளிஞ்சிருந்திருக்கா. இந்த கண்ணாடி எடுத்து கட்டினோடனே அவ்வளோதான், மெடுசா அப்படியே சிலையா மாறிடுறா. இப்போ மெடுசாவால் சிலையா மாறினவங்க எல்லாருமே பழையபடி ஆயிடுறாங்க. அங்கே நம்ம எம்மி பொண்ணு சரியாயிட்டா, அவள் சிலையா செஞ்சு வச்சிருந்த அந்த தலைங்களும் இப்போ நார்மலாக மாறிட்டு. பார்த்தா அதில் அந்த எல்லுங்கிற ஆர்டிஸ்ட் இல்லவே இல்லை. அதான் பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போ லின் சொல்லிட்டு இருக்கா, இது போய் நம்ம ஆரன்ட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்கிறப்ப சிசி சொல்கிறான், எனக்கு தெரியும் ஆரன் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி. அப்படியே இங்கே ஆரனை கட்டுறாங்க. ஆரனை பார்த்தா ப்ளூபெல்லுன்னு சொல்லியிருப்பான்னா அந்த பூக்கள் நிறைய வளர்ந்துருக்க இடத்துக்கு தான் வந்திருக்கான். அவனுக்கு முன்னாடியே அந்த திருடி நிற்கிறா. ரொம்ப லேட்டு நீங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்பதான் அந்த திருடி காட்டுறா, பாத்தீங்களா ப்ளூ ஹார்ட் ஜுவல்லரி நான் எடுத்துட்டேன் தெரியுமா உங்களுக்கு முன்னாடியே அப்படின்னு சொல்லிட்டு காட்டிட்டு இருக்கா. இவன் பாக்குறான் இது டூப்ளிகேட்டா இருந்தா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கப்பே அங்க லின்னும் ஏமியும் வந்துடுறாங்க. அந்த நாகசேராவும் சொல்றான், நீ தான் அந்த ப்ளூ ஹார்ட் வச்சிருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். ஆமா எனக்கு எல்லே கொடுத்தாரு தெரியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கா. எள்ளு கொடுத்தாரா அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கா. அப்பதான் ஆரன் சொல்லிட்டு இருக்கான், இல்ல எள்ளு கொடுத்துருக்க மாட்டாரு, வேற ஏதாச்சும் நடந்திருக்கும். என்னன்னா அவர் இதை ஸ்பெஷலா ஒருத்தருக்காக செய்யறேன்னு சொல்லிட்டு இருந்தாரு. யாருக்கு செஞ்சிருப்பாரு, லவ்வருக்கு தான் செஞ்சிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றப்ப இந்த பொண்ணு சொல்றா, இல்லையே நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அவருக்கு லவ்வரே இல்லையே, தனியா தானே இருந்தாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றப்பதான் இல்ல அவனுக்கு ஒரு லவ்வர் இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆரன் சொல்லிட்டு இருக்கான். யாருன்னா இந்த எபிசோட் ஆரம்பிக்கிறப்பயே ஒரு தேவதையை பத்தி சொல்லியிருந்திருப்பாங்க, அது தேவையில்ல நான் விட்டுட்டேன். பார்த்தா கலைகளுக்கான ஒரு தேவதாவை அவ யாரை காதலிக்கிறாளோ அவருக்கு அந்த கலை ஞானத்தை அதிகமாக கொடுப்பா. ஆனால் அதுக்கு பதிலாக அவங்களோட உயிரை எடுத்துப்பாலாம். அந்த பொண்ணை தான் அவர் லவ் பண்ணியிருப்பாரு, அந்த தேவதையை லவ் பண்ணியிருப்பாருன்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. சரி வாங்க அவர் பாடி இருக்க இடத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த பூக்களுக்கு நடுப்பற தான் அவர் பாடி இருக்குது. அதான் அந்த அந்த திருடி பொண்ணும் காட்டிகிட்டு இருக்கா, இங்கே என்ன எடுத்து அந்த ப்ளூ ஹார்ட்டை அப்படின்னு சொல்லிட்டு
பார்த்துட்டு இருக்கப்ப நம்ம லின்னுக்கு அழுகையா வருது. அப்பதான் லின் சொல்லிட்டு இருக்கா, ஒருவேளை இந்த இடத்துல தான் ஃபர்ஸ்ட் அவர் அந்த தேவதையை பார்த்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே நம்மளுக்கு காட்டுறாங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. இந்த ஆர்டிஸ்ட் இந்த இடத்துக்கு ஒரு நாள் வந்திருப்பாரு. பார்த்தா இந்த தேவதை அங்கதான் உட்காந்துருப்பா. பார்த்தோன்னே பிடிச்சி போயிருந்திருக்கும். அவ்வளவுதான், 2 பேருமே லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நாட்கள் எல்லாமே அழகா தான் போயிட்டு இருந்திருக்கு. அப்பதான் இந்த பெயிண்டிங்கும் பண்ண சொல்லியிருப்பாரு ஒருத்தர்ட்ட கேட்டு. அந்த பெயிண்டிங்கை கூட திருப்பி வாங்கலன்னு சொல்லிட்டு அந்த பெயிண்டர் லிண்ட்டை கொடுத்து அமைச்சிருப்பாருல்ல. அப்ப இந்த தேவதையும் கூட தான் இருந்திருப்பா. ஆனா மித்த யாரு கண்ணுக்குமே தெரிஞ்சிருக்க மாட்டான். இப்படி எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்திருக்கு. ஆனா அந்த அந்த கலைக்கு பதிலா அவ தான் திரும்பி உயிரை எடுத்துப்பாள்ல. இவர் இப்படியே சின்சியரா ஒரு ஒரு ஜுவல்லரி செஞ்சிட்டு இருப்பாரு. இவளுக்காக தான் செய்வார் அந்த ப்ளூ ஹார்ட்டை. அது செஞ்சிட்டு இருக்கப்பே அவருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம போயிருக்கும். இவளுக்கா ரொம்ப சோகமாயிரும். இவ பாட்டுக்கு திரும்பி போயிருவா. இவர் கடைசியா அந்த ஜுவல்லரியை செஞ்சுட்டு அவ இருந்த இடத்துக்கே அதை எடுத்துட்டு ஓடி வருவாரு, உனக்காக தான் செஞ்சேன்னு சொல்லிட்டு. அப்படியே அங்கேயே விழுந்து இறந்து போயிருப்பாரு. அதை பத்தி தான் இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. காதல் ரொம்ப வித்தியாசமானது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த பூக்கள்லாம் வச்சு அஞ்சலி செலுத்திட்டு, அதே மாதிரி அந்த திருடி பொண்ணு அந்த ப்ளூ ஹார்ட் அவ மேலேயே வச்சிடறா. அதே மாதிரி நீங்க டெலிவரி பண்ண சொன்ன பெயிண்டிங் இங்க இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வரைஞ்சாங்கல்ல அந்த பெயிண்டிங்கே அங்க வச்சிடுறாங்க. வச்சோடனே அங்க செம்மையா காத்து வீசும். அந்த காத்துல அந்த பூக்கள்லாம் பறந்து போகுமா. அப்ப லின்னுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த தேவதை அவருக்கு கிஸ் பண்ணிட்டு அங்கிருந்து பறந்து போவா. அது லின்னால மட்டும்தான் பார்க்க முடியும். அப்படிங்க அடுத்த சீன்ல பார்த்தா பாய் ஃப்ரெண்ட்லாம் தொலைஞ்சு போயிட்டுன்னு சொல்லிட்டு லேடிஸ் வந்திருப்பாங்கல்ல, அவங்கள்ட்ட அந்த பாய் ஃப்ரெண்டோட பாடிஸ்லாம் கொடுத்து இறுதி அஞ்சலிலாம் நடத்துவாங்க. அப்படியே அந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் அடுத்த சனிக்கிழமை வந்துடும். அதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.